அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்டு, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம், எண்கணிதம், எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல், இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். தனுஷு, குருவுடைய ஆதிக்கம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து அப்படியே பார்த்துட்ருக்கார், நல்லது செய்கிறார். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடங்கிறது புதனுடைய இடங்க. மிதுனம் பாதகாதிபதிம்பாங்க. இன்ன வரையுமா பாதகம் ஏதாவது செய்யாமல் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிருச்சுங்க மேடம். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க இது இப்படி என்னன்ட்டு. சில விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து, ஒரு கோயில் சார்ந்து, ஏன்னா இப்போல்லாம் இனிமேல் திருவிழா ஆரம்பிச்சிடும், அதனால் அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணுறது, போகிறது வர்றது அலைச்சல்கள் உண்டு தனுஷு ராசிக்கு. இந்த மார்ச் மாதம் அதெல்லாம் செய்வீங்க. ஏன்னா நிறைய காரடையானவங்க வருது, வாஸ்து நாள் வருது, இந்த மாதிரி இந்த மாதம் பல விஷயங்கள் இருக்கனால உங்களுக்காக போகிறீங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்காக போகிறது. எலெக்ஷனுக்கு யாரார் நிற்கிறாங்க கூட போய் நின்றுங்க. ஏன்னா குரு பார்க்குறாருல உங்களை, அவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்புங்க. அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். தனுஷு ராசிக்காரங்களை கூட வச்சுக்கிட்டாவே பாக்கியஸ்தானம்ல நீங்கள். அப்போ இந்த மாதம் ஒரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3-4 தாங்க கிரகமே உங்களுக்கு மெயின் பிக்சராக அங்கே தான் ஓடிட்டுருக்கு. கும்பத்திலையும் மீனத்திலையும் தான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் தடுமாற்றம், முன்னேற்றத்தில் தடுமாற்றம், வீரியம் பலம் குறையும், அசதியை கொடுக்கும். ஏன்னா அலைச்சல் ஜாஸ்தி, அப்படியே சோர்ந்து உட்காந்துக்குவீங்க. லோ பிபியாட்டிருக்கு, சித்த போய் படுத்து தூங்கிட்டு வரட்டுமா அப்படிம்பிங்க. அந்த மாதிரி சில
உடல் உபாதைகள் வந்து போகும். அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. நல்லா படிப்பாங்க குழந்தைங்க. நேரமாக எழுப்பிடுங்க. +2 மாணவர்கள் 10th மாணவர்கள்லாம் நல்லா மார்க் வாங்கக்கூடிய காலகட்டம். இனிமேல் பாருங்களேன், இந்த 4 மாதம் எனக்கு குழந்தைங்க என்ன படிப்பாங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், 10th இருந்தால் என்ன குரூப் எடுக்கலான்னு வருவாங்க. அதே +2 முடிவு என்ன மாதிரி நம்ம காலேஜில் போடணும், என்ன துறை எடுத்தால் இவங்க சாதிப்பாங்க. மெடிசன் கிடைக்குமா மேடம்? கண்டிப்பாக எம்பிபிஎஸ்சி யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ரூல்ஸோடு நான் சொல்லுவேங்க. கிடைக்கும் கிடைக்காதுன்னு எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் பச்சைங்களை போட்டுக்கூட அந்த அளவுக்கு அந்த கட்டம் பேசும். ஏன்னா எம்டி ஆகிறது, கவர்மெண்ட்டு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, டிஎன்பிசி எழுதுகிறேன், டிஆர்பி எழுதுகிறேன் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம், இது கிடைக்கும் மேடம், இந்த தசாபுத்தி உங்களுக்கு போட்டு வாட்டி எடுக்கும், இல்லாட்டி நல்லது நடக்காது, அவசரப்படாதீங்க, 6 மாதம் கிரக கோச்சாரம் சரியில்லை, முயற்சி தோல்வி. விளையாட்டுத்துறை படிப்பில் நல்ல ஆர்வமாக இருப்பீங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புகழ் பெயர் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சாந்தம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும் மனசில். உங்களுக்கான இந்த சித்தர் வழிபாடு எடுங்க. தியானம் பண்ணுறது, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் கோயில்கள், ஜீவசமாதி இருந்தால் ஒரு வியாழக்கிழமை போய் ஒரு மெடிடேஷன் வச்சுட்டு காஞ்ச திராட்சை, பத்தி குச்சி, சாம்பிராணி, இந்த புகையாக வாசனை திரவியங்கள் மேலே புகை போட்டு வாசம் வர்றது, வாசனமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அமைதி பிடிக்கும். அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு பிடிக்காது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம்க்கலாம் சொல்லுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய விஷயத்தை இன்னும் நல்லா சாதிக்கணும். நிறைய ஒரு நல்ல பெரிய கோயில் சொல்லுங்க அப்படின்னா திருக்கடையூர் அபிராமி தாயாரை போய் பார்த்துட்டு வந்துருங்க, சேவிச்சுட்டு வந்துருங்க ஒரு தடவை. என்னைக்கு? வியாழக்கிழமை. முடிஞ்சால் வியாழக்கிழமை, இல்லைங்க எனக்கு லீவு இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க. அற்புதமாக மார்ச் மாதம் பல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.